டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 முடித்தோம். இப்போ இயல் 2 பார்க்கலாம். இப்போ இந்த இயல் 2ல் இயற்கை இன்பம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோம். சிலப்பதிகாரம், ஃபர்ஸ்ட் நூல் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் தமிழினுடைய முதல் காப்பியம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஒருங்கிணைத்த முதல் காப்பியம். அதாவது மூவேந்தர்கள் ஆண்டாங்க இல்லையாங்களா, சேர சோழ பாண்டியர்கள், இவங்க 3 பேரையும் ஒருங்கிணைத்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு 10வது புத்தகத்தில் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் மேலோட்டமாக இதனுடைய இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்த்து பாடல். அந்த வாழ்த்து பாடல் இயற்கையை வாழ்த்தி பாடின மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 8 தொகை 10 பாட்டு இந்த எல்லா நூல்களும் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளை தான் வாழ்த்து பாடலாக கொண்டு அமைஞ்சிருக்கும். ஆனால் இயற்கையை வாழ்த்தி பாடின முதல் நூல் சிலப்பதிகாரம். அப்போ இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்ட முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், எந்த இயற்கை எடுத்திருக்காங்க. திங்கள்னா நிலவு, ஞாயிறுன்னா சூரியன், மாமழை மழை. அப்போ இந்த 3 இயற்கை பொருள்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்த்து பாடலாக கொண்டு அவங்க இளங்கோவடிகள் அமைச்சிருக்காங்க. அப்போ வாழ்த்து பாடலை இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். திங்களை போற்றதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று அங்கன் உலகு அளித்தலான், ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான், மாமழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்படி இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்டு இந்த நூல் தொடங்குது. இப்போ இந்த நிலாவை எதோட ஊமைப்படுத்தியிருக்காங்கன்னா வெண்குடையோட, சோழ மன்னனுடைய வெண்குடையோட என்ன பண்ணியிருக்காங்க, ஊமைப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த நிலாவை எதனோட ஊமைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாடலில் அப்படின்னு கேட்டால் வெண்குடை. கதிரவனை எதோட ஊமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சக்கரம், அந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊமைப்படுத்தியிருக்காங்க. வான் மழையை அந்த மன்னனை போல அப்படின்னு, இந்த போலன்னு வந்தாலும் என்னப்பா ஊமை. அதனால் இப்படிலாம் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு படிக்கணும். இந்த பாடலில் சிலப்பதிகாரத்தில் இந்த வாழ்த்து பாடலில் நிலாவை எதனோடு ஊமைப்படுத்தி உள்ளார்கள், வெண்கொடை. கதிரவனை சக்கரத்தோட ஊமைப்படுத்த, ஆணை சக்கரத்தோட ஊமைப்படுத்தியிருக்காங்க. வான்மழை மண்ணை போல அப்படின்னு ஊமைப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கேள்விகள் எங்கேருந்து வேணாலும் அமையலாம். ஓகே, இதனுடைய அறிஞர் பொருள்லாம் படிங்க. லாஸ்ட் குரூப் 4ல் கூட உங்களுக்கு ஒரு 3 அறிஞர் பொருள் 2 அறிஞர் பொருளை வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அறிஞர் பொருள்லாம் பின்னாடி நம்ம புக்கில் தெளிவாக ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். திங்கள்னா நிலவு, பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், கொங்கு மகரந்தம், மேரு இமயமலை, அலர் மலர்தல். நம்ம பூவினுடைய 7 பருவங்கள் பார்த்தோங்க இல்லைங்களா, அரும்பு மொட்டு முகை மலர் அலர்வி செம்மல், அதான். நாமநீர் அச்சம் தரும் கடல், திகிரி ஆணைச்சக்கம், அலி கருணை. இப்போ இந்த பாடலுடைய பொருள் பாருங்கள். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன். அப்போ சோழமன்னனுடைய மாலை எதுன்னு கேட்பாங்க, ஆத்தி மாலை. அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொரிந்தது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நிலாவை இந்த வெண்கொற்றையோட ஊமைப்படுத்தியிருக்காங்க. வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். இப்படி இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்ட நூல் சிலப்பதிகாரம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. இந்த மாதிரி இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்டு இந்த நூல் அமைஞ்சிருக்கு. இப்போ நூல்வெளி பாருங்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு சேர மன்னர். ஓகேங்களா? இவர் ஒரு சேர மன்னர். இவர் சேர வம்சத்தை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பதிகம் கூறுகிறது. இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? அப்போ இளங்கோவடிகள் சேர வம்சத்தை சார்ந்தவர் என அந்த நூலில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய பதிகம். ஓகேங்களா? இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிட்ட பாருடைய செயல், இப்படி ஒரு 16-17 பேர் இருக்குப்பா அதுக்கு. ஓகேங்களா? ரைட்.
முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. அப்போ இந்த இடத்துல நமக்கு இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் இந்த சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சரி, இந்த நூல் வந்து வணிகர்களை தான் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம 10th கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம்ப்பா. சரி, கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை பிரித்தெழுதுறது வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கலர். அவன் ப்ளஸ் அலி போல் அவன் அலி போல். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள். இந்த பொறுத்து இது சொல் பொருள் இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு பொருத்தியாக இது ஒன்றுத்துலேருந்து ஒரு பொருத்துக்கு வச்சுருக்காங்க 2023. ஓகேங்களா? அதில் அடுத்து பாருங்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் 2022. இவர் சேர மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகாரத்தினுடைய பதிகம் குறிப்பிடுகிறது. அப்போ சிலப்பதிகாரத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்குன்னு கேள்வி அமைஞ்சது. ஓகேங்களா? பதிகத்தில். அதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 18 பேர் கொடுத்துருக்கோம். சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் இதில் எதை வேணால் நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு உரையிட்ட பாட்டுடைய செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நாடக காப்பியம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வரலாற்று காப்பியம் முக்கியம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரி, இதை நம்ம படிக்கிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. பார்த்தோன்னே 18த்தையும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாமல் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை படிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல ஆல்ஃபாபெட்ஸை எடுத்துக்கங்க, உயிரெழுத்துக்களை எடுத்துக்கங்க. உயிரெழுத்துக்களை எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும், இல்லை ஒரு 10 நிமிஷம் ஆகும் அதை நம்ம படிக்கிறதுக்கு. அவ்வளோதான். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். அதை பாருங்களேன், நான் உயிரெழுத்தை எடுத்துக்கிறேன். உயிரெழுத்தில் ஆதி காப்பியம்ன்றது வரும். அப்போ முதல் எழுத்து ஆ. அப்போ ஆவில் என்ன தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதி காப்பியம்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நூல் பார்த்தீங்கன்னா உரையிட்ட பாட்டுடைய செய்யுள் உ. அதுக்கப்புறம் ஓவில் 2 வரும், ஒற்றுமை காப்பியம். ஓகேங்களா? ஒருமை பாட்டு காப்பியம். அப்போ உயிரெழுத்தில் 4 பேரில் வருது அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் கூட இப்போ சொல்லி பாருங்கள், உங்களால் சொல்ல முடியுதா இல்லையான்னு. கண்டிப்பாக சொல்ல முடியும். படிக்கிறத நம்ம ஒரு அமைப்பாக ஒரு வேல் மாதிரி நம்ம படிக்கணுங்க. இப்போ முருகனுடைய வேல் இருக்குது இல்லைங்களா, அந்த வேல் அகன்று இருக்கும். ஓகேங்களா? நல்லா அகன்று இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வர வர ஆழமாக அந்த வேல் நீட்டாக இருக்கும், ஆழமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அகன்று இதை படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை மனசில் ஆழமாக பதிய வைக்கிற அளவுக்கு நம்ம படிக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே குறுகிய அளவில் படிங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன், இதை அப்படியே தொடர்ந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் இதே மாதிரி படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறதே பெரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா வரக்கூடிய குரூப் 4க்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்துங்க. இப்போலேருந்தே நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா தான் ரிவிஷன் கொடுக்கணுங்க. நம்ம படிக்கிறது 2-3 மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். ஆனால் ரிவிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிவிஷன் இல்லாததுனால மட்டும்தான் நம்மளுடைய மதிப்பெண் வந்து ஒரு சில மதிப்பெண்களை நம்மளுடைய வெற்றியை தக்க வைக்க முடியாமல் போகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 4 நூல் வந்துருச்சா பாருங்கள், நீங்களே சொல்லி பாருங்கள். ஆதி காப்பியம், அதுக்கப்புறம் எது வருது, உரையிட்ட பாட்டுடைய செயல், ஒற்றுமை காப்பியம், ஒருமை பாட்டு காப்பியம். இப்போ இதில் இருக்கிற உயிரெழுத்துக்களை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். அடுத்தது எதை படிக்கிறது, கா வரிசையில் எதாவது வருதா பாருங்கள். கா வரிசையில் பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம்னு ஒன்று வரும். இந்த இருக்குது பாருங்கள், குடிமக்கள் காப்பியம். அப்போ காக்கா கி கி கு இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் செலவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஆழமாக படிக்கணும். அதாவது வேல் மேலே ஃபஸ்ட்டு அகன்று இருக்குது. அப்போ அதை நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணணும், அதை ஆழமாக படிச்சிடணும், டெப்த்தாக படிச்சிடணும், எப்பயுமே மறக்காத அளவுக்கு படிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ வேல் மாதிரி படிங்க. குடிமக்கள் காப்பியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கா வரிசையில் எதாவது இருக்குமானாலும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது சா வரிசையில் பாருங்களேன், கா ஞா சா சிறப்பதிகாரம்னு இருக்கும். இங்கே பாருங்கள், சிறப்பதிகாரம் ஒரு தடவை பார்த்துக்குங்க, அது போதும். உங்களை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? கா ஞா சா முடிஞ்சிச்சு. அப்புறம் கா ஞா சா ஞா டா நா தா. தா வரிசையில் ஏதாவது இருக்கா பாருங்கள். 2 நூல் வரும்ப்பா. ஒன்று தமிழ் தேசிய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், தமிழின் முதல் காப்பியம். இதை முதல் காப்பியம்னு சொல்லுவாங்க, இல்லை தமிழினுடைய முதல் காப்பியம்னு சொல்லுவாங்க. அப்போ தா வரிசையில் 2 நூல் வருதா பாருங்கள், தமிழ் தேசிய காப்பியம், தமிழ் முதல் காப்பியம்.
அப்புறம் நான் வந்தால் என்ன வரும்? டக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நாடக காப்பியம் டக்குன்னு சொல்லிடலாம்ப்பா. நாடக காப்பியம் இதோ இருக்கு பாருங்கள், நாடக காப்பியம். அதுக்கடுத்து தா நா பா. பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரும்ப்பா. இது பாருங்கள், பா பா பி பி பூ, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். பா பா பத்தினி காப்பியம், பா பா பி பி பூ புரட்சி காப்பியம். இங்கே பாருங்கள், புதுமை காப்பியம், போராட்ட காப்பியம். அப்போ 4 வருது பாருங்கள் பாவில். இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பழகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம். அப்போ பாவரிசையில் 4: பத்தினி காப்பியம், புரட்சி காப்பியம், புதுமை காப்பியம், போராட்ட காப்பியம். பா முடிஞ்சிச்சிங்களா? அதுக்கப்புறம் மா பாருங்கள், மா வரிசையில் ஒரு 3-4 வரும். அது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது யா ரா ல வா. வா பாருங்கள், வரலாற்று காப்பியம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக படிச்சிடலாம். இதில் உரையிட்ட பாட்டுடைய செய்யுள் மீனாட்சி சுந்தரா சொல்லியிருப்பார் இதை. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை 2009 கேட்டிருக்காங்க, 2017 கேட்டிருக்காங்க. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அப்போ எதை வாழ்த்துதுங்க? அந்த வாழ்த்து பாடல் இயற்கையை கொண்டு தொடங்குது. 2022 கேட்டிருக்காங்க. நாடக காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் 2023. ஒற்றுமை காப்பியம் 2015. குடிமக்கள் காப்பியம் சொன்னவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் இந்த சிலப்பதிகாரத்தை எவ்வாறு வாழ்த்தியிருக்கார் அப்படின்னா குடிமக்கள் காப்பியம்னு வாழ்த்தியிருக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது 1999 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மதிப்பீடு பாருங்கள். கழுத்தில் சுடுவது தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, வெண்குடை, வெண்மை ப்ளஸ் குடை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த சிலப்பதிகாரத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பாருங்கள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் இளங்கோவடிகள். 2013, 16, 22, 23 இந்த மாதிரி எத்தனை தடவை கேட்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களாப்பா? அடுத்து பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பாரதியார். பாரதியாருடைய கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இங்கு இடம்பெற்றுள்ளது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். புக்குக்கு வேணால் போயிடலாம். பாருங்கள், பார்த்தோமா? இதை இங்கே காணி நிலம், இயற்கை சூழலை வாழணும், உருவாக்கி வாழ வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் பாரதியார். இயற்கை சூழலோட வாழறது ஒரு தனி சுகம். ஓகேங்களா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இந்த பாடலுடைய வரிகளை எடுத்து இது யார் பாடினது அப்படின்னு கேட்டால் பாரதி அப்படின்னு நமக்கு தெரியணும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகிலே தென்னை மரம். கேணி பக்கத்தில் என்ன இருக்கணுன்றாரு? தென்னை மரம் இருக்கணும்னு சொல்கிறார். அந்த தென்னை மரம் எத்தனை இருக்கணுன்றாரு? 10-12 தென்னை மரம் இருக்கணுன்றார். 10-12. ஓகேங்களா? முத்துச்சுடர் போல நிலவொளி, அது வெண்மை நிறமுடைய நிலவொளி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரணும்னு சொல்கிறார். இப்போது இவ்வளோ தான். நமக்கு எந்தெந்த வரிகளை எது முக்கியம் ஹைலைட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சார் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வழக்குன்னு ஒரு இலக்கண குறிப்பு வரும், மரபு அல்லது வழக்கு. ஓகேங்களா? அதில் வழு வழா வழுவமைதி, வழு வழா வழுவமைதி. ஓகேங்களா? வழக்கு இல்லை, வழு வழா வழுவமைதி அந்த டாபிக். அதில் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறார். குயில் என்ன பண்ணும்? கூவும் தானே. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரதி அவர்கள் பாட்டில்? கத்தும் குயிலோசைன்னு இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் குயில் கூவும், மரபுப்படினது குயில் கூவும். இது பாடல்களில் வரும்பொழுது இந்த இடத்துல கத்தும் குயிலோசைன்னு சொன்னால் அதை வழுவமைதியாக நம்ம எடுத்துக்கணும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி படிக்கும்பொழுது அதனுடைய இலக்கணங்கள் இதுதான் இலக்கணங்களாக உங்களுக்கு கேட்குறாங்க. அதனால் படிக்கும்பொழுது எல்லாத்தையும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிருங்க, ஆழமாக படிச்சிருங்க. ஓகேங்களா? சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அப்போ இந்த வரி உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வரி கொடுத்தாங்கன்னா அதை வழுவமைதின்னு சொல்லணும். ஏன்னா குயில் கூவும், அதுதான் மரபுப்படி. ஆனால் இங்கே கத்தும் சொல்கிறதுனால, இது பாடல்களில் வர்றதுனால இது வழுவமைதி. நோட் பண்ணியே வச்சுக்கோங்கப்பா. அடுத்து பாருங்கள். காணி நில அளவை கொண்ட சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். பாடலின் பொருள்: காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீருடைய கிணறும் அங்கு இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் இருக்க வேண்டும்.
அங்கு முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நூல்வெளி எப்போதுமே சரி, நூல்வெளியில் ஒரே ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நூல்வெளியிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 30 ஒரு சில எக்ஸாமில் 1/3 அப்படியே வச்சுருக்காங்க. 30 கொஸ்டின் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரும், 20 கொஸ்டின் வரும், 25 கொஸ்டின் வரும். அதனால் நூல்வெளி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அப்போ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர், இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். நம்ம அன்றைக்கி 3 பேருடைய இயற்பெயரை பார்த்தோம். ஒன்று பாரதியார். நான் சொன்ன பாரதியார்னு எப்பயுமே சொல்லாதீங்க, சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே பழகிடும். அப்போ அவர் இயற்பெயரை மனப்பாடம் ஆகிடும் சொன்னேன். பாரதிதாசன் என்ன சொன்னோம்? சுரதாவை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ சுப்பு ரத்தின தாசன். அப்போ என்னது? சுப்பு ரத்தினம் அவருடைய இயற்பெயர், பாரதிதாசனுடைய இயற்பெயர். ஓகேங்களா? ரைட். எட்டயபுரம் மன்னரால் பாருங்கள், இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். ஓகேங்களா? எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இப்போ இந்த வரி இருக்குது இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன எப்படி இதை படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, நமக்கு 10வது ஓல்டு புக் இருக்கு இல்லைங்களா? 10வது ஓல்டு புக், அதில் இயல் 8 அல்லது இயல் 9 தெரியல, இயல் 8 தான் வரும்னு நினைக்கிறேன். பாரதியார்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் 11 வயதில் பாரதி என்னும் பட்டத்தை இவர் பெற்றார்னு நமக்கு அந்த ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 11வது வயதிலே. ஓகேங்களா? எட்டயபுரம் அவையில் இவர் பாரதி என்னும் பட்டம் பெற்றார்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன். அப்போது இந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்கலான்னா, பாரதி எந்த ஆண்டு, அதாவது சுப்பிரமணியன் பாரதி என்னும் பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ 11 வயசில் தானே பெற்றார். நம்ம ஏற்கனவே என்னென்னு படிச்சிருக்கோம்? பாரதியோட காலத்தை 1882 அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம், மறக்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ என்ன வரும்? இதை கூட்டினா 3 9 8 1. அப்போ 1893 இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே. 11 வயசில் பாரதி என்னும் பட்டத்தை இவர் வாங்கினார். ஓல்டு புக்கில் இருக்குப்பா 10th. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? சரி. கிணறு, அது கேணி. ஓகேங்களா? சித்தம், உள்ளம். மாடங்கள், அடுக்குகள். நன்மாடங்கள், நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்துச்சுடர், முத்து ப்ளஸ் சுடர். நிலா ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி. பொறுத்துக, முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்கணும். தூய நிறத்தில் மாடங்கள், வெண்மை நிறத்தில். சித்தம் மகிழ்ந்திர தென்றல். இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா? பாருங்கள், இப்போ நம்ம பொறுத்துக, சொல் பொருள் எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துட்ருப்போம். புக்கை நம்ம தொட வேண்டிய அவசியமே இல்லை. பழைய புக்கு, புது புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே வேணாம். அந்த ஒரு புத்தகம் உங்ககிட்ட இருந்தால் பாருங்கள். இதில் பார்த்தா இதை பாருங்கள், அவர் இயற்றிய நூல்கள்லேருந்து 2013 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், எட்டயபுரம் மன்னரால் பாரதி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். சரி, அதில் மதிப்பீடுலாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இது டிஎன்பிஎஸ்சியில் பாரதிக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கங்கே இருக்கும் பாரதியில் ஒரே இடத்துல கொடுக்காம அங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா கண்டினியூஸாக கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பாரதியை பற்றி மகாகவி என்ற தலைப்பில் பாரதிதாசன் பாடிய பாடல். பாரதியார் உலக கவி. அப்போ உலக கவின்னு அழைக்கப்படுபவர் பாரதியார். அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தவர். ஓருருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையார் பாரதியார். இது பாரதிதாசன் பாரதியை பற்றி புகழ்ந்திருக்கார். இந்த வரியை எடுத்து இது யார் பாடின வரி, யாரை பற்றி பாடினது அப்படின்னு 2017 கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நேற்றே சொன்னோம், பாரதியை மகாகவி என அழைத்தவர் யார் அப்படின்னா வி ரா ராமசாமின்னு சொன்னோம். வா ராமசாமி. நேற்றே நம்ம பார்த்தோம். மகாகவி, பாரதியை மகாகவி என அழைத்தவர் யார்? வா ராமசாமி. அதை ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளில் வா ரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நேற்றே நம்ம பார்த்தோம். அப்புறம் பாரதியார் வசன கவிதை, எந்த கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாட்டுக்கூற புலவன் பாரதி என்று கொண்டாடப்படுகிறார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை. இது பாரதியோட கவிதை வரி. கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே, வெள்ளி பனிமனையின் மீதுலாவும் பாரதி,
விடுதலை கவி என அழைக்கப்படுபவர் பாரதி. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஔவையார். 2022 கேட்டிருக்காங்க. தமிழ் மகள் புலமைக்கடல் எனப்படுபவர் ஔவையார். தமிழ் மகள் புலமைக்கடல் ஔவையார். கலைமகள் எனப்படுவர் பாரதி, சரஸ்வதி. அப்போ கலைமகள்னு சொன்னால் பாரதியும் சரஸ்வதியும் குறிக்கும், ஓகேங்களா. புலமை கடல்னு சொன்னால் தமிழ் மகள்னு சொன்னால் ஔவையாரை குறிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம், ஓகேங்களா. அதுவே இங்கே நல்லா கவனிங்களேன். புலமை கடல்னா ஔவையார், புலமை பெருங்கடல்னா உவேசா. புலமை பெருங்கடல் இதெல்லாம் இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. புலமை கடல்னா ஔவையார், புலமை பெருங்கடல்னா உவேசா. இப்போ அடுத்தது பாருங்கள், சிறகின் ஓசை, ஓகேங்களா. அப்போ பறவைகளை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 2400 வகையான பறவைகள் இருக்குது. 2400 இந்தியாவில் 2400 வகையான பறவைகள் இருக்குது. இது வந்து நம்ம வேர்ல்டு புக்கில் இருக்குது, ஓகேங்களா. சும்மா அதை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கலாம். 2400 விதமான பறவைகள் இருக்குது, ரைட். பறவைகள் என்ன பண்ணுது, ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகும். நாடு விட்டு நாடு கூட இல்லை, கண்டம் விட்டு கண்டம் செல்லும். பாருங்கள், கண்டம் விட்டு கண்டம் செல்லும், ஓகேங்களா. 7 கண்டம், எந்த கண்டத்துக்கு வேணாலும் போகும், ஓகேங்களா. எங்கே தண்ணி இருக்கோ அங்கே. பெரும்பாலும் வலசை போகிறது பார்த்திங்கன்னா நீர்வாழ் பறவைகள் மட்டும்தான் போகும். நமக்கு ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தெந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் போகுது. வலசை போதல் அப்படின்னா அது உணவுக்காகவோ இல்லை இனப்பெருக்கத்துக்காகவோ இல்லை தட்பவெப்பநிலை இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் வலசை போதல். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்கள் வல திசைன்னு எழுதுங்களேன். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல வல திசை, வல திசை, இப்படி வல திசைன்னு எழுதும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சோம். இப்போ நான் இதை அடிச்சிடுறேன், மீதியை படிங்க. வலசை மனப்பாடம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நம்ம நிறைய நோட்ஸ் பார்க்கலாம், நிறைய படிக்கலாம், ஓகேங்களா. அப்போ பறவைகள் வலசை போதல், ஓகேங்களா. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. எதுக்காக அது வலசை போகுது? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம், இதிலேருந்து கேள்வி கேட்கலாம். அப்போ பறவைகள் வலசை போவதில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்கலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 4ல் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. அப்போ இது நமக்கு கேள்வி. நிலவு நமக்கே தெரியுது, நிலவுன்னா நான். விண்மீன் நட்சத்திரங்கள், புவியீர்ப்பு புலம் இந்த புவியீர்ப்பு விசை, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு அது பறவைகள் வலசை போகுது. ஒன்று வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகுது, இல்லை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது, ஓகேங்களா. இதை பாருங்கள், இதுதான் நமக்கு திசைகள், ஓகேங்களா. இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் தெற்கு, இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு. அப்போ ஜாலியாக படிங்க. வடக்கிலிருந்து எங்கே வருதுங்க, தெற்குக்கு வருது. வடக்கிலிருந்து தெற்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகுது, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு படிங்க, ரைட். பறவைகள் தங்களுக்கென ஒரு வாழிடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பறக்கின்றன. இப்போது ஒரு பறவை வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் வேறு இடத்துக்கு போகும், அந்த வந்த இடத்துக்கு. அப்போ அதே வழியை தேர்ந்தெடுக்கும் ஒரு சில பறவைகள். சில பறவைகள் வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கும். அதுதான் இங்கே ரெண்டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பறவைகள் ஒரு இடத்துக்கு போயிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்புறதுக்கு அதே பாதையில் வரலாம், இல்லது இருவேறு, போகிறது ஒரு வழி வர்றது ஒரு வழியாக இருக்கலாம். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கங்க. அடுத்து எங்கள் பாயிண்ட் நமக்கு வலசை போது என்பது பறவையினுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல். இப்போ நம்ம ஒரு நல்ல டார்க்காக இருக்கிற துணியை துவைச்சி நம்ம மாடியில் போட்டுட்டோம். ஒரு நல்ல வெயில் காலத்தில் ஒரு வாரம் அந்த துணி மாடியில் இருந்தானே ஆகிடும், ஷேட் ஆகிடும், கலர்லாம் ஷேட் ஆகிடும். அதே மாதிரி தான், ஏன்னா வெயிலில் பறக்குது இல்லைங்களா. அப்போ அந்த நிறங்களும் நாம் ஷேடாக தான் செய்யும். உடலில் கற்றையாக முடி வளருதல். இப்போ பறக்கும்போது வலசை போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது ஒல்லியா, இப்போ பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு, கற்றையாக முடி வளர்ந்துருக்கு. அந்த பறவையில் நிறைய மாற்றங்கள் தருது. இது பறவை தானா இது அப்படின்னு நமக்கு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, ரைட். ஒரு பறவை வேறு பறவையாக உருமாறி தோன்றும் அப்போ வலசை போகும்போது, ஓகேங்களா, ரைட்.
தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்துப்புலவர் சத்தி முத்துப்புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்கார். அப்போ இதை பாடினது யாருன்னு கேட்பாங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா சத்தி முத்துப்புலவர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிப்பா? 1500 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே தான் சொல்லியிருக்காரு. இந்த வரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை பாடியவர் யார்? சத்தி முத்துப்புலவர். ரைட். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருகின்றன. அப்போ ஐரோப்பாவிலிருந்து நமக்கு வர பறவை செங்கல் நாரை அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. தற்போது அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி. ஏன்னா நிறைய செல்ஃபோன் டவர், அதனால் பெரிய பறவைகளோட வாழ முடியல. முன்னாடியெல்லாம் உரம் போடாமல் நிலத்தில் பயிர் வைப்பாங்க. இப்போ உரம் போடுறதுனால அந்த பூச்சி புழு இதெல்லாம் வர்றது கிடையாது. அதனுடைய குஞ்சுகளுக்கு இந்த பூச்சி புழுக்களை தான் உணவாக கொடுக்கும். இப்போ அதெல்லாம் புழுவே மேலே வர முடியாது. ஏன்னா உரமாக இருக்கிறதுனால புழுக்கள் நிலத்தில் மேலே வர்றதே கிடையாது. ஓகே. இப்போ அந்த சிட்டுக்குருவியில் ஆண் குருவி எப்படி கண்டுபிடிக்கிறது, பெண் குருவி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண் குருவி அப்படின்னா தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும். இப்படி வச்சுக்கலாமே. பொதுவாக ஆண்கள் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஏன்னா வெயிலில் சுற்றுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவான் நம்ம பையன். காலையில் மட்டை எடுத்தானா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருப்போம். இது எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கும். நம்ம படிக்கணும் இல்லைங்களா? இப்போ போய் மட்டை எடுத்துன்னு உள்ள போவீங்களா? புக்கும் கைமாக தான் இருப்போம் நம்ம. ஓகேங்களா? இதுவே நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 12th படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் லீவு கிடச்சா போதும், 9 மணிக்கு பேட்டை தூக்கணும்னா சாயந்தரம் 5-6 தான் அந்த பேட்டை கீழே வைப்போம். சாப்பிடுவோமான்னு கேட்டோம்னா சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆண் குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மால் முகம் நல்லா கருப்பாக இருக்கும். அதே உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த சூரியன் பட்டு முகம் ஆகிடும், கருப்பாயிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் குருவியின் தொண்டை பகுதி, ஏன்னா வெயில் படுது இல்லையா, கருப்பு நிறத்தில் இருக்கும் நம்ம ஆம்பளை பிள்ளைகளுக்கு. உடல் பகுதி கொஞ்சம் அடர் பழுப்பாக இருக்கும். இது ஆணுக்கு. பெண் குருவி பாருங்கள், உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. சும்மா நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு வரி கூட விடாமல் படிக்கணும். அவ்வளோதான் நமக்கு தேவை. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். இப்போ 3 முதல் 6 முட்டைகளிடும் 14 நாட்கள் அடைகாக்கும். 15வது நாள் அது குஞ்சு பொரிக்கும். இதனுடைய வாழ்நாள் காலம் 10லேருந்து 13 வருடங்கள். 10லேருந்து 13 வருடங்கள். அப்போ பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். 3 அல்லது 6. அப்புறம் என்ன நமக்கு நம்பர் வருது? 10, 13. 10, 13. அதுக்கப்புறம் 14, 15. இதை நீங்கள் அப்படியே ஒரு தடவை எழுதி பாருங்கப்பா. அப்போ 3லேருந்து 6 முட்டை எடுதுங்களா. அதுக்கப்புறம் 10லேருந்து 13 ஆண்டுகள். அது 10 to 13 ஆண்டுகள் வருது. 14 நாள் அடகாக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். தெளிவாக பாருங்கள். ஒரு விஷயத்தை படிக்கும்போது அங்கே ரொம்ப டெப்த் வேணும்ப்பா. 3லேருந்து 6 முட்டையிடும். ஓகேங்களா? 10லிருந்து 13 ஆண்டுகள் அதனுடைய வாழ்நாள் காலம். 14 நாள் அடகாக்கும். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். இதே மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா அது எல்லா கேள்விக்கும் நம்மளால் ஆன்சர் கொடுத்துட முடியும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ பாருங்கள். 3 முதல் 6 முட்டைகளிடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். இங்கே பாருங்கள், 10 முதல் 13 ஆண்டுகள் என்னாவது அதனுடைய வாழ்நாள் காலம், சிட்டுக்குருவியின் வாழ்நாள். அப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கோர்வையாக்கி படிச்சிருங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிச்சா பாருங்கள். ரைட். துருவப்பகுதிகள் தவிர, ஏன்னா துருவப்பகுதிகள் ஃபுல்லாக பனி, அதனால் அங்கே தவிர மீது எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவிகள் வாழுது. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில், அப்போ 4 கிலோமீட்டர் உயரத்தில் இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு அல்லது பூச்சிகளையே உட்கொள்ளும். அடுத்து பாருங்கள், புழு பூச்சிகளை பிடித்த தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாக பறக்கும். அதனால் தான் விரைவாக செல்பவர்களை சிட்டாய் பறந்து விட்டார் என்று பழமொழி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணம் ஒன்று பூச்சிக்கொல்லி போகிறதுனால என்ன பண்ணுறதில்ல, பூச்சியும் வர்றதில்லை, மேலே புழுவும் வர்றதில்லை. அதனால் அதனோட புழு பூச்சிகளுக்கு உணவு கிடைக்கிறதில்ல குஞ்சுகளுக்கு. நவீன கட்டடங்கள் கூடு கட்டி ஏற்ற வேலை. நவீன கட்டிடங்கள் என்ன பண்ணலாம், அதில் கூடு கட்ட முடியல. அப்போல்லாம் வேலி இருக்கும், நிலத்தில் வேலி இருக்கும். அங்கெல்லாம் நிறைய இந்த சிட்டுக்குருவியோட கூடு தொங்கும். தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகுந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவியில் ஓய்வெடுக்கும் புதச்செடிகள் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. அதுதான் காரணம். அடுத்து பாருங்கள்,
இந்த பறவை இனத்தை காக்கிறதுக்கு ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களை வளர்க்கணும். அவரை, புடலை போன்ற கொடிகளை வளர்க்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். ஆல், அரசு, அவரை, புடலை. அடுத்து எங்கே இருக்குது? காக்கை குருவி எங்கள் ஜாதி. இது பாரதியார் பாடியிருக்கார் இல்லையா? கொஞ்சம் அரிசி தான் இருந்திருக்கு, சாதம் வீட்டில் வடிக்கிறது, குழந்தைங்க பட்னியாக இருக்காங்க. ஆனால் அந்த அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு போட்டு மகிழ்ந்தவர் யார்? பாரதி. பறவை மனிதர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குங்க பாயிண்ட்டு? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று அவர் நூலை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இவ்வளோதான் நமக்கு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்த இயற்கையை உருவாக்கினது, காடு எல்லாத்தையும் உருவாக்கினது இந்த பறவைகள் தான். தன்னுடைய எச்சத்திலிருந்து வரக்கூடிய விதைகள் மிக விரைவாக என்ன பண்ணும்? பூமியில் விழுந்து மரமாக ஆகிடும். அப்போது இது யார் சொன்னான்னா சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது என்கிறார். யார்? சலீம் அலி. பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஆர்டிக் ஆலா என்ற பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைன்னு சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய கவுண்டிங் கரெக்டாக தெரியணும். அது எந்த பறவைன்னு தெரியணும். ஆர்டிக் ஆலா. அடுத்தது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஆர்கியாலஜின்னா தொல்லியல் ஆய்வு. அப்போ பக்கத்தில் வைப்பாங்க ஆர்கியாலஜி, ஆர்னித்தாலஜி அப்படின்னு. அப்போ நம்ம கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். ஆர்னித்தாலஜி, ஆர்னி. அப்போ ஆர்கியாலஜி கீ என்னது? தொல்லியல் ஆய்வு. இங்கே ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயரும் நிகழ்வு வலசை போதல் டேஷ் என்று அழைக்கப்படும். எக்ஸாமில் 2014 கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கேள்வி பாருங்கள். இப்போ அதில் இருக்கிற பாயிண்ட் ஒன்று கூட இதில் மிஸ் ஆகாது. கம்ப்ளீட்டாக எல்லா பாயிண்ட்டுமே நாங்கள் கொடுத்துட்ருப்போம். இந்த இடத்துக்கு வாங்கலாம். இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் அழகாக நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. இப்போ பாருங்கள், மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 24 இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லாமே உலகன்றதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக 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 அப்படின்றது. சிட்டுக்குருவி காட்டிற்கு சென்று நீர் பருகி, ஓகேங்களா, தண்ணீர் பருகி வானில் பறந்து காசநோய் வந்து இறந்தது அப்படின்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சிட்டுக்குருவி காட்டிற்கு சென்று தண்ணீர் பருகி வானில் பறந்து காசநோய் வந்து இறந்தது அப்படின்னீங்கன்னா மார்ச் 20, 21, 22, 23, 24 அதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே உலக தினம். இது எல்லாமே உலக தினம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக மனப்பட ஆகிடும். இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக மதிப்பீடு, கோடிட்ட இடங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது கிழவனும் கடலும். அடுத்து நம்ம போகிற டாப்பிக்கு இதில் எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டேஷ்லாம் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். கிழவனும் கடலும். இதில் ஒரு 8 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுட்டா இந்த புக்கை நீங்கள் எதுவும் படிக்கிறதில்ல. பாயிண்ட் எடுத்து படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதில் கிழவனும் கடல் என்பது என்ன ஒரு கதை கரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் தான் இதனுடைய கதை கரு. இங்கே பாருங்கள், மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அப்போ மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையான போராட்டத்தினுடைய கதை தான் இந்த கிழவனும் கடலும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இதுனா ஒரு வயசானவர் மீன் பிடிக்க போகிறார். அவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட ஒரு சின்ன பையன் மனோலின்ற பையன் மீன் பிடிக்க வரான். அதனுடைய கதை தான் இது. ஓகேங்களா? கிழவனும் கடலும். இது ஒரு ஆங்கில புதினம். அடுத்த கேள்வி. கிழவனும் கடலும் என்பது ஒரு புதினம், நாவல். இங்கிலீஷில் நாவல்னு சொல்லுவாங்க, புதினம் ஃபஸ்ட்டு. இது அதுவும் ஆங்கில புதினம். அது அடுத்த கேள்வி. 1954ஆம் ஆண்டு இது நோபல் பரிசு பெற்றது. நோபல் பரிசு படிக்கும்போது சாகித்ய அகாடமி விருதா, நோபல் பரிசா அப்படின்றது தெளிவாக படிங்க. நோபல் பரிசு 1954ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இதை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே. அப்போ இந்த ஒரு 8 கேள்வி தான் இந்த கிழவனும் கடலும்ன்றதில் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இதனுடைய ஆசிரியர், அதுவே இதனுடைய கதாநாயகன் யான்னு கேட்டால் சாண்டியாங்கோ, இந்த தாத்தா தான். ஓகேங்களா? இந்த தாத்தாவுக்கு துணையாக இந்த மீன் பிடிக்க கற்றுக்க வரான் மனோலின். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னென்ன கேள்வி பார்த்துருக்கோம் பாருங்கள். இயற்கைக்கும் மனிதனும் நடக்கிற போராட்டம் தான் இது ஃபஸ்ட்டு.
ரெண்டாவது என்னது, இது ஒரு ஆங்கில புதினம். இது 1954 நோபல் பரிசு பெற்றது. இதனுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹேமிங்வே. ஓகேங்களா. இந்த கதாநாயகன் யார்? சாண்டியாங்கோ. அந்த அந்த தாத்தா கூட போன பையன் மனோலின். இந்த தாத்தா கூட இவன் வந்து மனோலின் வந்து 40 நாள் வருவான். ஓகேங்களா. 40 நாள் ஒரு நாள் கூட மீன் கிடைக்காது. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிவிடுவார், நீ இனிமேல் இவர் கூட போக வேண்டாம், நான் வேற ஒருத்தரோட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். ஆனால் இவருக்கு 85 நாள் போவார் கடலுக்குள்ளே. வார்த்தைகள் அந்த கவுண்டிங்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறத ஆழமாக படிச்சிடணும், நேரமும் அதிகம் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா. அப்போ 85 நாள் இவர் கடலுக்கு போவார். ஓகேங்களா. 84 நாள் வரைக்கும் மீனே கிடைக்காது. 85வது நாள் தான் ஒரு மீன் கிடைக்கும். அப்போ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த தாத்தாவோட இவர் தான் கதாநாயகன். இவரோட அந்த மனோலின் 40 நாள் தொடர்ச்சியாக வரான், ஒரு நாள் மீன் கிடைக்கல. இவர் மொத்தமாக 85 நாள் கடலுக்கு போகிறார், 84 நாள் மீன் கிடைக்கல. 85வது நாள் தான் அவருக்கு மீன் கிடைச்சது. ரைட். பாருங்கள், கதாநாயகன் யார்? நாயகன் சாண்டியாங்கோ. எத்தனை நாள்? 84 நாள். அந்த சாண்டியாங்கோன்ற பெரியவர் கூட மீன் பிடிக்க கற்றுக்க போனவன் யார்? மனோலின், அந்த சின்ன பையன். முதல் 40 நாட்கள் அவனுடன் கடலுக்கு வந்தான், ஆனால் மீன் கிடைக்கவே இல்லை. 40 நாட்கள். ஓகேங்களா. 85வது நாள் தான் அவருக்கு மீன் கிடைக்குது. அப்போ 84 நாளில் மீன் கிடைக்கவே இல்லை. 84 நாள் மீன் கிடைக்கல. அந்த பையன் 40 நாள் கூட வந்தான், அதுக்கப்புறம் அவன் வேற ஒருத்தரோட போயிட்டான். இந்த 85வது நாள் அவருக்கு ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீனோட இவர் போராடுறார். அதை எப்படியாவது படகளை ஏற்றினோன்னு கடுமையாக போராடுறார். அதில் பற்றி சின்ன கதையாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வேணால் உட்காந்து படித்து பாருங்கள். அதெல்லாம் கொஸ்டின் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். பாருங்கள், 4 மணி நேரமாக போராடுறார் அந்த மீனோட. ஆனால் அந்த மீன் பெருசுன்றதுனால அவரால் படகுக்குள்ளே ஏற்றவே முடியல. அது துள்ளி துள்ளி குதிக்குது, படகை சுற்றி வருது. அவர் சோர்ந்து போயிடுறாரு அவர். ஓகேங்களா. 4 மணி நேரம் போராடுறாரு. அப்போ ஹைலைட் பண்ணி கொஸ்டினை கரெக்டாக படிச்சுட்டு அடுத்தது போயிட்டே இருங்க, மறக்காத அளவுக்கு படிச்சுக்கங்க. அடுத்து வந்தால் பாருங்கள், அந்த மீனை கொன்னுறார். ஆனால் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவரால் படகுல வச்சு கட்ட முடியல, படகுல ஏற்ற முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த மீனை கொன்னுடுறார். கொன்னுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, படகுல ஏற்றுறார். இறுதியாக உன்னை கொன்று விட்டேன், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே உங்களுக்கு இதில் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இலக்கணம் தான் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இலக்கணத்தை சொல்லித்தரேன். இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கா பார்க்கலாம். பாருங்கள், இது எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புல் என்பதன் பொருள் பறவை, புறா. பறவை என்பதன் பொருள் வேறு பெயர் புல். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், 2016 கேட்டிருக்காங்க. பழைய புக்லையும் இது இருக்குது. பறவை என்பதன் வேறு பெயர் புல், 2023 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரைட். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எங்களோட வீடியோவை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இயல். பெரிய இயலாக இருந்தால் நான் 2ஆக டிவைட் பண்ணி நடத்துகிறேன். ஓகேங்களா. சின்ன இயலாக இருந்தால் ஒரு இயலை முடிச்சிடுறேன். இலக்கணம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.